ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெக்கேஷன் சீரீஸில் டே 2 மார்னிங் 6 o'clockலாம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. அப்பா ஃப்ளாஸ்கில் டீ வாங்கிட்டு வந்தார். எல்லாம் ரவுண்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டரே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாம் போய் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டு வந்தாச்சு. வந்ததுமே ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம்னா பீச் தான் போயிருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் போகிற பீச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. அந்த மெமரிஸ்லாம் லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகுது. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் பீச்சில். இந்த மணலில் இந்த ஹாட்டின் போட்டு நேம் எழுதுறது அதெல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். அத்விக்குமே கூட இதுதான் ஃபஸ்ட்டு பீச்சு. அவனும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தான். பீச் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டிங் கிளம்பியாச்சு. போட்டிங் சூப்பராக இருந்தது. பட்டு எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல. அத்விக் ஃபஸ்ட்டு போட்டிங் அவன் சூப்பராக என்ஜாய் பண்ணான். அம்மா இங்கே சுறா மீன் வருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டே இருந்தான். அவன் அந்த யூடியூப்லலாம் பார்த்து இங்கேயும் சுறா மீன் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல். அந்த ட்ராவல்லையே எங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் பீச் தான். ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. ஈவினிங் சன்செட் ஆகும்போது அந்த பீச்சுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்தது அந்த வியூவு. இது ரொம்ப பெரிய பீச்சு. ஸோ அதனால் நாங்கள் சரி சும்மா கால் மட்டும் நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டே ஃபுல்லாக நைட் ட்ராவலில் தான் போச்சு.